Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World Anime Season 2 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் once பார்த்து வந்துருங்க. அப்பதான் உங்களால இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல ஓகே இது ஒருத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படினு தோணுச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா எப்பவும் போல நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே லேமினேட்டர்ஸ் நம்ம டேபிள்ல புடிச்சிக்கிட்டு எப்பா கண்ணே நேத்திக்கு நீ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணல, அதனால இதுக்கு அப்புறம் நீங்க தான் இருக்க போறன்ற விஷயம் எனக்கு லைட்டா புரிய வந்துருச்சு. அதனால நம்ம வேற எதிர்காலத்துக்காக ஒரு அடித்தளம் போடலாமான்னு சொல்லிட்டு இவனை புடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கவோ இவ ஐயோ இன்னும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்த்து எதுவுமே பண்ணலையே, சரி ஓகே சமாளிப்போம், ஏங்க இதெல்லாம் வேணாங்க, நான் வேற ஒரு வேலையை இங்க நான் ராயல் கேபிட்டல் வரைக்கும் போகணும்ன்ற சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா எதுக்கு நீங்க ராயல் கேபிட்டல் போகணும், இங்கே உனக்கு எல்லாம் கிடைக்கும்ல, அதனால இங்கே இருந்திருப்பா, நம்ம எதிர்காலத்தை நல்லா பில்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லூமிகினா கிட்ட பண்ண ஒரு ப்ராமிஸ் ஒன்னு ஞாபகம் வருது. என்னன்னா லூமிகினாவுக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல, எப்படியா இருந்தாலும் திரும்ப ராயல் கேபிட்டலுக்கு போய் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல, நான் எப்படியாவது ராயல் கேபிட்டல் போய் ஆகணும். ஆனா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்தா நீங்க இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் தனியா போறேன்ற மாதிரி சொல்லி இருக்கிறா. ஆனா டியாபிளோக்கு இவளை தனியா அனுப்புறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா இவளுடைய இன்னசென்ஸ், இவளுடைய சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவ தனியா போனா எப்படி இருந்தாலும் இவளை அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க, ஏதாவது பிரச்சனை நடக்கும் இல்லையா. அதனால இங்க பாருப்பா, நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி எப்பவுமே நான் கூட இருந்தா உன்னை பாதுகாப்பேன். ஏன்னா உன எனக்கு லைட்டா கொஞ்சம் பிடிச்சிருக்குது, அதனால எங்க போனாலும் சரி நான் கூடவே வருவன்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதனாலதான் என்னடா அது நாங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இந்த பக்கம் என்னடா இவங்க வருங்காலத்துக்காக ஏதோ ஒரு அடித்தலாம் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரிப்படல, நான் எப்படியே எங்க தப்பிக்கணும்னு டக்குன்னு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் காக்கான்ற மாதிரி சொல்லவும் இவங்க எங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது இவன் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கவலையே படல. ஏன்னா எனக்கே இருந்தாலும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும், அதனால அன்னைக்கு வாடி இவனை வச்சு செஞ்சிருன்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்க. மறுநாளே ஆளை விட்டா போதும் சாமி, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரலன்னு இவன் எல்லாருமே கூட்டிட்டு கிளம்பிட்டான் நாட்டுக்கு. அதனால அப்படி இப்படின்னு எப்படி ஒரு வழியா டிராவல் பண்ணி திரும்ப இவங்க ஃபால்ட்ராக் சிட்டிக்கே வர ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஹானி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த சிட்டி நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்குது, அப்பனா இதை விட நம்ம ராயல் கேபிட்டல் ரொம்ப பெருசா இருக்குமான்ற பேர் கேட்கவும் ஆமாமா ராயல் கேபிட்டல் ரொம்ப பெருசா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு கிளம்ப போறோம்ன்றதுனால நம்ம எல்லாருமே சேர்ந்து போற மாதிரியான ஒரு வண்டியை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரிமோட்னே இங்க பாருங்க பண்ணி இதுக்கு கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர்கிட்ட ஒரு பெரிய வண்டி இருக்குது, அதை வேணா நான் வாங்கிட்டு வரேன், அது மூலமா நம்ம போய்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் லூமிகினா மட்டும் சடனா ஒரு இடத்துல நின்னுட்டா. என்னடான்னு கேட்டா இவளுக்கு வந்து திடீர்னு ப்ரே பண்ணணும்னு தோணுதா. அதனால இங்க ஏதாவது பக்கத்துல சர்ச் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் ப்ரே பண்றன்ற மாதிரி கேட்க டியாப்ளோ இல்ல அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்க போனா இவளுடைய உயிருக்கு ஆபத்துன்றது நல்லாவே இவனுக்கு தெரியும், அதனாலதான் நீங்க தனியா போக வேணாம் பண்ணி எங்க கூடவே இருன்ற மாதிரி சொன்னாலும் இவ இல்ல இல்ல நம்ம லாஸ்டா டீமனோட டெரிட்டரிக்குள்ள ஒரு பெரிய போர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இறந்து போனாங்க, அவங்களுக்காக அந்த இடத்துல நான் ப்ரே பண்ணிக்கணும்னு பார்த்தேன், ஆனா அந்த சிட்டில என்னால ப்ரே பண்ண முடியாம போயிடுச்சு, அதனால இங்கேயாச்சும் நான் ப்ரே பண்ண நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கவும் சரி இவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பேர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பாதுகாப்பாலாம் இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு 10 பேர் தேவைப்படுன்ற விஷயம் ரெமுக்கு தெரியும் இல்லையா, அதனால தயவு செஞ்சு நீ போவாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா சரி ஓகே பெண்கள் நம் நாட்டின் கண்கள், நான் உங்களை காப்பாத்துறேன்னு ஹெமில் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இவனை பார்த்தா ஒன்னும் பெருசா நல்ல மாதிரி தெரியலையே, மாஸ்டர் இவனை நம்பலாமான்ற மாதிரி இந்த ஹான் கேட்டுக்கிட்டு இருக்க. டியாப்ளோவோ நான் என்னத்த சொல்றது, இந்த பயபுலி திருத்தவே முடியாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா லூமிகினாவுக்கு இவனை பத்தி சுத்தமா தெரியாதுன்றதுனால பரவாயில்லைங்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இது எல்லாத்தையும் இந்த பைபிளையும் கேட்டுட்டு என்ன பாராட்டாதீங்க உமன்ஸுக்கு சேவை செய்யறது தான் என்னுடைய பெரிய கடமை, அதனால இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி உங்களை நான் பாதுகாப்பா பார்த்து பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கிழிச்சு அப்படின்றது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. ஏன் சில்வி இவனுக்காக ஒரு பெரிய குஸ்டியை கொடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் பாடுறான்னு சொல்லி அனுப்பி வச்சா, பட் இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்த்து இந்த பக்கம் வந்து வழிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் காண்டுல வந்து ஏன்டா நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சடா ரெமு சாரியில இவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனா பக்கத்துல நின்னுட்டு அப்புறம் சில்வியா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மாறிட்டீங்க, முன்ன இருந்ததை விட சூப்பரா இருக்கீங்கன்ற மாதிரி புகழவும் இது எதுக்கு வந்தான்றதை மறந்துட்டு ஆமா பாட கொஞ்சம் அழகா மாறிட்டல, அதே மாதிரி நீங்களும் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா தான் இருக்கீங்க, ஆனா என்ன உங்க டீம்ல இருக்க பொண்ணுங்களும் அதிகமாகிட்டே இருக்காங்க, இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி கிரியேட் பண்றீங்களான்னு தோணுதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம டியாப்ளோவோ அதெல்லாம் இருக்கட்டும்பா, நாங்க எங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 2 குட்டி வாண்டுங்களை விட்டுட்டு போனோமே அந்த குட்டி வாண்டுங்க இப்ப எங்கன்ற மாதிரி கேட்கவும் இவன் சொல்ற பதில கேட்டுட்டு இவனுக்கு செமஷாக்கா இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனாலதான் ஒரு டீமன் லார்டு சர்வன்ட்டும் பேக்கரியில வேலை செய்றாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த பேக்கரி எங்க இருக்குதுன்னு தேடி வந்து பார்த்தா அந்த பேக்கரி வேற எதுவும் கிடையாது, இவங்க தங்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல் தான். ஆனா இது நார்மலான பேக்கரி மாதிரி இல்ல, ஃபாலன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது. அதனால நான் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல வியர்டான பிளேஸ்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். டீமன் லார்டோட படைக்கு தளபதியா இருந்த அந்த எடல் கார்டுன்ற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஒரு மேடி ட்ரெஸ் போட்டு வந்துகிட்டு வாங்க மாஸ்டர் வாங்க உங்களுக்கு என்ன வேணும், காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல பன்னு சாப்பிடுறீங்களான்னு ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் மினிட் நிக்கிறது டியாப்ளோன்றது இவளுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால இவளுடைய கோலத்தை பார்த்துட்டு
இவனும் இன்னும் இடம் இது ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்க இவனும் அந்த மேடோடைய கேரக்டருக்குள்ளே இருந்துகிட்டு என்ன பண்றதுப்பா எங்க டீம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் எங்க கஃபே பெருசா மாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த மியாவ பொண்ணு இருப்பா இல்லையா, அவளும் மியா மியா ஆமா ஆமா இந்த இடத்துல நாங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ ஹோட்டல் தான் நடத்திட்டு இருந்தா சர்மா ஏன் இந்த மாதிரி மாறினானு உங்களுக்கு தெரியல. அதனால என்னாச்சு பண்ற பேர் கேட்கும் போதுதான் இன்னத்த சொல்ல நீங்க கடைசி இந்த இடத்துல பெரிய பெரிய சண்டை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் யாருமே இந்த ஊர்ல தங்கறதுக்குன்னு வரமாட்டாங்க. அதனால எங்களுடைய பிசினஸும் படுத்துடுச்சு. சோ அதனாலதான் கொஞ்சமாச்சும் லாபம் பார்க்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு மாறிட்டோன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த கடையோடைய ஷெஃபா இருக்கக்கூடியவன ஓடி வந்துட்டு எடல்கார்டு என்னப்பா ஏதாச்சும் கஸ்டமர் வந்தாங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இந்த பிசினஸ் கூட ரொம்ப பெருசாலாம் போலியாட்டுக்கு. அதனாலதான் என்ன பார்த்து நம்ம தினமும் நிறைய விஷயங்களை செஞ்சு வைக்கிறோம். ஆனா வாங்குறதுக்கு தான் யாருமே இல்லாம இந்த டீமன் லாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. உண்மையாவே நம்ம குட்டி டீமன் லாடு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா எப்பயும் போல உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்காதாட்டுக்கு. ஆனா இப்படி தொடர்ந்து குக்கீஸ் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது குக்கு கடுப்பா இருக்குது. அதனால இங்க பாருப்பா குக்கீஸ் மட்டும் சாப்பிடாத, நிறைய காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லவும் எடல்கார்டு செம்ம காண்டாயிட்டு இந்த தைரியம் என்னுடைய டீமன் லாடி எது நீ பேசுறியா, ஒழுங்கா அவங்க என்ன கேட்கறோம் அதை மட்டும் செஞ்சு கொடுக்கறது மட்டும் பாரு, இல்லனா மோகனே நான் உனக்கு கொண்டு வேண்டான்ற மாதிரி மிரட்டதும் ஓகே எதுக்கு இதுக்குள்ள கோவப்பட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு குக்கீஸ் தானே தேவை இப்போ உடனே போயிட்டு மாவு பேசுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த குட்டி டீமன் லாடு வீடியோல பார்த்து என்னப்பா இதுதான் உன்னுடைய கடைசி ஸ்டாப்பிங்கா இல்ல வேற எங்கேயாச்சும் போறேன்ற மாதிரி கேட்கவும் இவனும் ஆமாப்பா எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, ஏன்னா ராயல் கேபிட்டல்ல ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ அப்பனா நீ ஹீரோ ஆக போறியன்ற மாதிரி கேட்க இவன் காண்டாயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு டீமன் லாட் நான் எப்படி ஹீரோ ஆக முடியும்ன்ற மாதிரி கேட்கவும் இவன் கூட உட்காந்துக்கிட்டு என்னப்பா சொல்லிட்டு இருக்க, ராயல் கேபிட்டலுக்கு ஒரு பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போய் விட போறீனா நீ ஹீரோ தானே அர்த்தம், அதனாலதான் அப்படி சொன்னன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அது எப்படியா இருந்தா எனக்கு என்ன, நான் எப்படியாச்சும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும், ஏன்னா இவங்க கூட நானும் இந்த கஃபேல கொஞ்ச நேரம் இருந்தேன்னா இவங்கள மாதிரி முழு பைத்தியமாவே மாறிடுவேன், அதனால இங்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது சீக்கிரமா நம்ம எப்படியாச்சும் கிளம்புண்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க வந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு செலசு இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்களை பாக்குறதுக்காக இல்ல, இவங்களை சாக்கா வச்சு குட்டி டீம் பார்த்து இவகிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால வந்தவன் இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படி இருக்கியா எப்படி இருக்கேன்னு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு காஃபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்து ரூம்ல எல்லாமே கீழே ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த லோக்கல் புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு 4-5 பசங்க வந்துகிட்டு என்னடா உன்ட்ட கேட்டா மாமூல் தர மாட்டேமே, இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்களும் எங்களுக்கு மாமூல் தராங்க, அதனால ஒழுங்கா எங்களுக்கு மாமூல் கொடுத்துரு இல்லனா எங்க தலைவரை வர வச்சு உன்னை போட்டு தருவீங்கன்ற மாதிரி மிரட்டவும் இந்த குக்கு பயந்து போயிட்டு எங்க அந்த கடையோடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் தாங்க, மத்தபடி இந்த கடையில இருந்து இன்னும் ஒரு சல்லி பைசா கூட எனக்கு வரலங்க, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் அப்புறமா எப்படியாச்சும் காசு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா இவனுக்கு எப்படியாச்சும் மாமூல் வாங்கணும்ன்ற ஒரு குறிக்கோளே வந்திருக்கானுக்கு. அதனால இவனுக்கு டக்குனு இவனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிக்கி பேங்க் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாரு இது மேஜர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய சலஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே தன்னுடைய கையால உருவாக்குன ஒரு ஸ்டாச்சு, இதை நான் 10,000 ரூபாய்க்கு வெளியில விற்கலான்னு இருக்கிறேன், ஆனா நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறன்றதுனால உனக்கு நான் ஒரு 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், அதனால இதை ஒழுங்கா வாங்கிக்கிட்டு காசை குடுறான்ற மாதிரி இவனை மிரட்டிக்கிட்டு இருக்க. இவனும் ஐயோ என்னங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட பரிசு வாங்குறது கூட காசு இல்லன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா இவன் கையில வச்சிருந்த பிகி பேங்க் மாதிரி இருக்கிறது கை நழுவி போயிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்ம டீமனோட தட்டுல விழுந்து மொத்தத்தையுமே உடைச்சிடுச்சு. அதாவது பிளேட்டை மட்டும் இல்ல உள்ள இருந்த குக்கியுமே உடைச்சு விட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம இவன் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த குக்கி தான் கடைசி குக்கி, இதுக்கப்புறம் குக்கி வேணும்னு அந்த ஆள் சமைக்கணும், ஆனா அதுக்குள்ளதான் இவனுக்கு வந்து எல்லாத்தையுமே தடுத்துட்டு இந்த மாதிரி உடச்சிட்டானுங்க இல்லையா. அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தைரியம் என்னுடைய குக்கி மேலே கை வச்சிருப்பீங்க இன்னைக்கு நீங்க செத்தீங்கடான்னு இவன் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போறா. ஆனா அதுக்குள்ள டியாப்ளோ இல்ல அப்படி பண்ணிடாத அவங்களை மட்டும் நீ கொண்டுட்டு தான் இந்த பெரிய பிரச்சனை வந்துடுற மாதிரி கத்தவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு சின்ன அடியை போட்டு இவனுக்கு 3 பெரிய மூஞ்சி கையெல்லாம் உடைச்சு விட்டுட்டா. ஆனா வந்தவங்க யாருன்றதே இவளுக்கு சுத்தமா தெரியாது. அதனால பேக்கரி மாஸ்டர் புடிச்சிட்டு யார் அவங்க எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரி கேட்கவும் அவங்கள பத்தி அப்ப கேக்குற அவங்க தான் ஆஸ்மோஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க எப்பயுமே இந்த மாதிரி வழிப்பறி பண்றது அப்புறம் கட்டு பஞ்சாயத்து பண்றது அப்புறம் தெருவில் கடை போட்டுருக்கவங்க எல்லாம் போயிட்டு மாமூல் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு தரன்ற பேர்ல அட்டூழியம் பண்றது தான் அவங்களோட வேலைன்ற மாதிரி சொல்லவும் இந்த குட்டி டீம் செம்ம காண்டாயிட்டு இந்த தைரியம் இருந்ததுன்னா அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக என்னுடைய குக்கியை உடச்சிருப்பானுங்க, அந்த ஒரு குக்கிக்காக அவனுக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. டியாப்ளோ சரி ஓகே அடுத்து நம்மளதான் கூட வாட்சி கூப்பிடுவா அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போனவங்களும் நேரா இங்க வந்து தன்னுடைய மாஸ்டரை பார்த்து இந்த மாதிரி அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா அவ படு பயங்கரியா இருக்கிறா அதனால கொஞ்சம் பார்த்து இருங்க மாஸ்டர் நம்ம அடியாளுங்களை கொஞ்சம் அதிகமாகுங்க மாஸ்டர்ன்ற வேலை சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் டியாப்ளோ குட்டி டீம் கூட்டிட்டு வந்துட்டா. அதனால சரி ஓகே ரெஸ்ட் பஸ்ட்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி வெளியில இருக்கக்கூடிய மெயின் கேட்டி அப்படியே தகர்த்துட்டு போக நம்ம குட்டி டீம் ஏன் இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பெரிய பவர் யூஸ் பண்ணலாமேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் என்ன பவர் கேட்கறான்னு தெரியாம எந்த பவர் பண்ற மாதிரி கேட்கவும் அன்னைக்கு இவரை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு பவர் யூஸ் பண்ணா இல்லையா அந்த பவர் யூஸ் பண்ண சொல்லி இருக்கா. அது கேட்டவனே அடி பாவி என்ன ஒரே அடியா கொலகாரனை மாத்தலாம் பாத்துட்டியா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுப்பா, ஏன்னா இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கையால அடிச்சாலைக்கு விழுந்துருவானுங்கன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய கொடுக்குங்க எல்லாம் வெளில வந்து யாரா நீங்க எதுக்கு எங்க வந்திருக்கீங்க இது ஒரு பிரைவேட் இடம் தெரியும்ல அப்படி இருக்கும்போது அத்திமீறி உள்ள வந்ததுனால உங்களை எல்லாரும் நாங்க கொல்ல போறோம்னு வளைச்சு சுடவும் இவங்க மேல அந்த புல்லட் எதுவுமே படல, ஏன்னா எடல்கார்டு தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்பீரை வச்சு அசால்ட்டா எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரோஸும் இங்க பாரு நீ மட்டும் இதுக்கு தனியா கஷ்டப்படுற என்னோட மாஸ்டர் அட்டாக் பண்றதுக்கான அவனுங்க வந்திருக்கானுங்க அதனால அவனுக்கு எல்லாருமே எனக்கு எதிரி தான் சொல்லிட்டு இவனும் அட்டாக் பண்றதுக்காக
தன்னுடைய போர்ட்டலை ஓபன் பண்ணவும் இது எல்லாத்தையும் டியோப்ல பாத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்மள சிட்டில இருக்க விட மாட்டாங்களாட்டு, நம்மள துரத்த போறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே இதை நான் சமாளிக்கணும், நான் தான் ஏதாவது பண்ணியாகணும்னு இவங்க அட்டாக் பண்றதுக்குள்ள இவனே எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாருமே அடிச்சு போட்டுட்டான். ஆனா இப்படி இவன் படத்தை பார்க்கும்போது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கூட கூட்டிட்டு வந்துட்டு சும்மா வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இவங்களை பார்த்துட்டு இன்னும் ஒரு பவரியா இவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டாங்க, நம்ம மட்டும் இவங்க முன்னாடி எப்படி நிக்கிறதுன்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்க, கரெக்டா தம்பிங்களா ஓரமாங்க நான் இவரை பாத்துக்கிறேன்னு ஒரு மலமாட்டு மாதிரி இருக்கிறவன் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். அதனால இவனை பார்த்ததும் இவன் ஒரு பெரிய மாஸ்டரை அடிச்சு கொண்டானே, இவனால அப்பனா இவரை கொல்ல முடியும், ஐயா ஜாலி நம்ம சைடுல இருந்து அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் கிடைச்சான்ற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, வந்தவனும் தலையில போட்டுருக்க கூடிய அந்த குட்டி எல்லாத்தையுமே கை கிடைச்சிட்டு வாடா ஒரு கை பாத்துக்கலாம், என்கிட்ட ஃபிஸ்ட் பவர் இருக்குடா, இதை வச்சு கூட அடிச்சு மூஞ்சி கிச்சா குழப்பிடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. குட்டி டீம் விளையாடுவனை பாத்துட்டு எப்பா இவன் பாக்குறது ரொம்ப அப்புறானியா இருக்கிறப்பா, இவனே ஏச்சி எனக்கு கொடுப்பான் அடிச்சுக்கிறன்ற மாதிரி கேட்கப்போ சரி ஓகே உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன இவனை நீ கொல்லக்கூடாது, ஓவர் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லவோ இவனும் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு இந்த பையன் அடிக்கிறதுக்காக ஓடி வரது எல்லாத்தையும் பாத்துட்டு அமைதியா நின்னவே எந்த இடத்துல அடிக்க கூடாது அந்த இடத்துல லைட்டா ஒரு அடி அடிச்சு தூக்கி கிடாச. இது எல்லாத்தையும் நம்ம டியோல பாத்துட்டு நல்ல வேலை இவ கூட சண்டை போடும்போது இவ குட்டியா இல்லாம போயிட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை பிடிச்சிக்கிட்டு எங்க அவனோட பாஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் கரெக்டா அவன் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள வர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ வட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆனா இவங்களுடைய பாஸ் மட்டும் ஓடவே இல்ல. அப்பனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா ரொம்ப பவர்ஃபுல்லான கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, என்ன மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறான், அதனாலதான் டக்குனு இருந்து ஓட முடியலன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கவும் இவனை பார்த்துட்டு டியாப்ளவும் அடைச்ச இவனுக்காகவா இவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு வந்தோம், டைரக்டா உள்ள வந்து ஒரு தட்டு தட்டி இருந்தா அப்பவே எல்லாமே முடிஞ்சிருக்குமேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஆளு எழுந்து நின்னுக்கிட்டு சரி ஓகே நீ என்னுடைய ஆளெல்லாம் அடிச்சு போட்டு வேண்டியதான் நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பது எனக்கு தெரிய வந்துருச்சு, அதனால சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும், உனக்கு எவ்வளவு பெரிய செட்டில்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து எல்லாத்தையுமே சரிசமமா முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் இழந்தது ஒரு குக்கி, அந்த குக்கியை திரும்ப கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால நீ குடுக்கறன்னு சொல்ற அந்த பணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய குக்கி தான் தேவை, ஆனா அதை இப்போ உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இப்போ உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். டக்குனு இவனுடைய பவர் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெளியில வந்துருச்சு. அதனால இதை பார்த்த உடனே எம்மா தாயி திரும்ப அதே மாதிரி அட்டாக் பண்ணிடாத கம்மியா அட்டாக் பண்ணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இவ அதுக்குள்ள அட்டாக்கே பண்ணிட்டா, அதனால போச்சா எல்லாம் போச்சா அந்த ஆள் செத்துட்டானு பார்த்தா இந்த இடத்துல தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி இந்த ஆளுடைய தலையை சராச்சிக்கிட்டு வீடு இந்த செவுத்த ஓட்டையை போட்டுட்டு போயிருக்கோம். ஆனா இப்ப கூட விடாம இந்த எடல் கார்டு ரோஸும் நாங்க போயிட்டு இவனை சித்திரவதை பண்றோம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சித்திரவதை பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஆனா டியாப்ளோக்கு இப்படி பண்றதுல விருப்பமே இல்ல. ஏன்னா டீமன் லார்ட் பவர்ல இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து சாதாரண ஒருத்தனை புடிச்சு போட்டு அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு தடுத்துட்டீங்க பாருங்கப்பா, இவன் எந்த அளவுக்கு படணுமோ அந்த அளவுக்கு பட்டுட்டான், அதனால இதுக்கப்புறம் நம்ம வழியில குறுக்க வர மாட்டான், வேணா அவனை வேணா ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும் இவ்வளவு ஏங்க நான் ப்ராமிஸ் சொல்றேன் இதுக்கப்புறம் நான் வர மாட்டேங்க, எந்த அளவுக்கு இழக்கணுமோ எல்லாத்தையுமே இழந்துட்டேன், அதனால தயவு செஞ்சு விட்டுட்டுங்க இதுக்கப்புறம் உங்க வழியில குறுக்க வர மாட்டேன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. இவங்கள சரி ஓகே பொழிச்சு போன்ற மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன இன்னைக்கு ஈவினிங் இவங்க இருக்கக்கூடிய கடைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு போய் இவங்க அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் வழிபறி பண்றது கட்டா பஞ்சாயத்து பண்றது மாமூல் வாங்குறதுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்றதுனாலதான் அதிகமா இந்த மக்கள் யாருமே வராம இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க தான் வரமாட்டானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனாலதான் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு வந்து எக்கச்சக்க பேர் இவங்களுடைய பண்ண எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்க. சடனா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கேல்பர்ட் வந்திருக்காப்புல. ஏன்னா அந்த பையப்புள்ள இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கேல்பர்ட் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட டீமனோட பவர் இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்துறாங்க. அதனாலதான் இவர் நம்ம குட்டி டீமனோட கூட்டிட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க. நம்ம டியாப்ளோல அனுப்ப முடியாதுன்ற பேர் சொல்லிட்டான். ஆனா இவர் விட முடியா இல்ல நான் இவளை கூட்டிட்டு போவேன், நான் கூட்டிட்டு போய் விசாரி பண்ற மாதிரி ஒத்த கால நின்னுட்டு இருக்க. டியாப்ளோ ஓ அப்ப என் கூட நீங்க சண்டை போடலாம்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க நம்ம சண்டை போடலாம்ன்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா இவன் கூட சண்டை போட்டா என்ன நடக்கும்ன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு உன் பக்கம் நாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் இவன் மேல சின்னதா ஒரு பிராது வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நாங்களே போய் விசாரிச்சு பார்த்தோம். அப்படி விசாரிக்கும் போது உண்மையாவே பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்க கன்ஃபார்மே பண்ணிட்டோம் இவ தான் அதை பண்ணி இருக்கிறானே, சோ அதனால எங்க கூட இவங்களை அனுப்பி வச்சிருப்பான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த இடத்துக்கு பேக்கரி ஓனர் மியா வந்துட்டு இங்க பாருங்க நீங்க அவங்கள எதுவும் குத்தம் சொல்லாதீங்க, ஏன்னா காலையில அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய பயபிள்ளைங்க தான் இங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, அந்த டைம்ல இவ தான் எங்களை காப்பாத்தினா, அதனால நீங்க இந்த குட்டி பொண்ணை தப்பா நினைச்சுக்காதீங்க, இவ மேல எந்த ஒரு தப்பு இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சலசு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா காலையில வந்தவனுங்க நான் செஞ்சுதான் ஒரு பொம்மை விக்கிறன்ற பேர்ல இந்த இடத்துல ரொம்பவே அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நானும் கண்ணால தான் பார்த்தேன்ப்பா, அதனால இந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்பு இல்லன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஓ அப்படியா சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது சலசே சொல்லிட்டாங்க, அதனால இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட சிக்குவீங்களே அன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுநாள் டியாப்ளோ இந்த இடத்துல இருந்து ராயல் கேபிட்டல் போறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி லூமினா சில்வியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ ப்ரே பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க கூட்டிட்டு போயிட்டு ப்ரே பண்றதுக்காக சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க, இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்தா கண்டிப்பா உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டியாப்ளோ சரி ஓகேப்பா நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால இங்க இருந்து கிளம்பி போறேன், ஆனா இந்த சிட்டியை நீங்க பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா இந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி, அதனால சீக்கிரமா அந்த ராயல் கேபிட்டல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராயல் கேபிட்டல்ல நம்ம லூமினாவுடைய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட சார் இந்த மாதிரி அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ கூட ஏதோ ஒரு சாசனம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லப்போ இவன் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓகேப்பா வரட்டும் எது வந்தாலும்
அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட 2 செல்ல குட்டி இருக்குதுன்ற மாதிரி இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபில்லர் எபிசோட். இதை தாண்டி அந்த போக முடியல. அதனால தான் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதனால இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி இல்லனா இத பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டன் தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.